ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். யோவான் புஸ்தகத்தில் 19வது அதிகாரம் 28வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆம், அவர் இந்த பூமியில் வந்தது எல்லாம் செய்து முடிக்க, அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் செய்து முடிக்க. இதைத்தான் சிலுவையில் இயேசு அதை அறிந்தார். நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று. எதையெல்லாம் செய்து முடித்தார் என்றால், இயேசு சாதாரண மனிதனிடத்தில் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் யோவான் ஸ்நானகனிடத்தில் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறான். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது யோவான் தடை செய்கிறான். அப்பொழுது இயேசு சொல்கிறார், இப்பொழுது இடங்கொடு, இப்படியே நிறைவேற்றுவது பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது, தேவனுடைய நீதியாக இருக்கிறது என்று சொல்லி அதை செய்து முடித்தார். அந்த மனிதனுக்கு கீழ் போய் நான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டுமா என்றெல்லாம் இல்லை. உடனே சாதாரண மனிதனிடத்தில் போய் அப்படியே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேணும், அவர் வரணும், இப்படிப்பட்ட வல்லமையான தீர்க்கதரிசி வரணும், அவரு வரணும், இவர் வரணும் இல்லை. அந்த இடத்துல வேத வசனத்தில் பார்க்குறோம், சாதாரண மனிதனிடத்தில் போய் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள கர்த்தர் ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி என்ன உடனே மத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் கரையேறின உடனே ஆவியானவரால் கொண்டு போகப்படுகிறார். எங்கே? சோதனைக்கு. அங்கே சோதனைக்காரன் வந்து சோதனைக்காரன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். இந்த இடத்துல அதையும் ஜெயம் எடுக்கிறார். அந்த சோதனைக்காரனிடத்தில் ஒவ்வொரு வசனத்தையாய் சொல்லி சொல்லி வசனத்தை அவனும் சொல்லுகிறான், இவரும் அதற்கு ஏற்ற வசனத்தை சொல்லி ஜெயம் எடுக்கிறார். அதையும் செய்து முடித்தார். அதுக்கடுத்து 4வது அதிகாரம் மத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படி செய்து முடித்தார். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புங்கள், இருளான நாட்களில் காலம் நிறைவேறிச்சு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேத வசனத்தை ஆண்டவர் இருளை நீக்கி ஒளியை உண்டாக்கினார் என்று வேதவசனம் நிறைவேற்றுவதற்காக அந்த இடத்தில் வருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த இடத்துல இயேசு எல்லாம் செய்து முடித்தார். முதலாவது யோவான் ஸ்தானத்தில் வந்து தன்னை கீழ்ப்படுத்தி ஞானஸ்தானம் எடுக்கிறார், அதை செய்து முடிக்கிறார். இரண்டாவதாக பிசாசினிடத்தில் ஜெயம் எடுக்கிறார், சோதனைக்காரனிடத்தில். மூன்றாவது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னப்பட்டபடி ஒளி வந்தது என்று சொல்லப்பட்டபடி அந்த ஒளி இருளுள்ள நாட்களில் அந்த வெளிச்சத்தை உண்டு பண்ணுவதற்காக இயேசு அந்த ஒளியை பிரகாசிப்பதற்கு இயேசு வந்தார். ஆம், பிலிப்பியர் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 8 வசனத்தில் மரண பரியந்தம் வரைக்கும் எல்லாவற்றையும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆம், எல்லாவற்றையும் ஏசாயா மத்தேயு புத்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஏசாயா சொல்லிய வார்த்தையின்படியே அந்த தேவன் என்ன செய்கிறார், தம்முடைய பலகீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று ஏசாயா சொன்னது போல மனிதனுடைய பலகீனங்களை தாமே ஏற்றுக்கொண்டு இதையெல்லாம் செய்து முடித்தார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் நீ ஞானஸ்தானம் எடுக்காதபடி இன்னும் நீ இருப்பாயா? இந்த நாளில் இயேசுவே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். இயேசு ஞானஸ்தானம் எடுத்த பின்பு இயேசு வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். சோதனைக்காரனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இன்றைக்கும் சோதனைக்காரனிடத்திலிருந்து நீ சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் அதிலிருந்து ஜெயம் எடுப்பதற்காக உனக்கு அந்த இடத்துல சோதனைக்காரனிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதில் நீ முறுமுறுக்காமல் நீ ஜெயமுள்ள வார்த்தையை சொல்லி ஜெயம் எடுப்பாயாக.
ஆண்டவர் சொல்ல தம்மை தாமே தாழ்த்தினார், மரண பரியந்தம் சிலுவை பரியந்தம் வரை தம்மை தாமே பிதாவுக்கு கீழ்ப்படுத்தியிருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியை, இந்த நாளிலும் இந்த வசனத்தின்படி இயேசு வேத வசனம் சொல்லுகிறது, எல்லாம் முடித்தார், செய்து முடித்தார். ஒவ்வொரு மனிதனும் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தனக்கு நியமிக்கப்பட்ட காரியத்தை செய்து முடித்தனோ இல்லையா என்று சொல்லி ஆராய்ந்து அறிந்து பார்க்கிறான். யோவான் ஸ்தானகன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஆள் அனுப்புகிறான். வருகிறவர் நீர்தானா அல்லது வேற ஒருவருக்காக காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனிடத்திலிருந்து பிறந்த ஒவ்வொருத்தரும் தனக்கு நியமிக்கப்பட்ட காரியத்தை செய்து முடிக்கவில்லையா என்று சொல்லி கேட்டு அறிந்து கொள்ள அறிந்து கொள்வார்கள். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை செய்தாச்சா, செய்து முடிக்கவில்லையா என்று அறிந்து கொள்வார்கள். இதைத்தான் இயேசு அறிந்திருந்தார். அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்தேனா இல்லையா என்று சொல்லி ஆட்களை விட்டு அனுப்பி அறிந்து கொண்டான். இயேசு அவர் தாமே எல்லாம் செய்து முடிந்தது என்று அறிந்து கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் எல்லாம் முடிந்தது. உனக்காக சிலுவையில் வறுமைகளை, உன்னுடைய வறுமைக்காகவும் உன்னுடைய தரித்திரத்துக்காகவும் உன்னுடைய வியாதிக்காகவும் இயேசு எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார். எல்லாம் செய்து முடித்தார். நீ இதை செய்து அறிக்கையிட்டு கொண்டே இரு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று வார்த்தைகளை அறிக்கையிட்டு கொண்டே இரு. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவாராக. ஜெயமெடுத்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இப்பொழுதும் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, உம்முடைய மகா இரக்கமும் கிருபையும் பெரியது. உம்முடைய மாறாத இரக்கம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்தித்திருக்கிறேன். இந்த ஆண்டவராய் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் செய்த இந்த வீடியோ வாயிலாக அற்புதங்களை செய்திருப்பாரானால் எங்களது சாட்சிகளை கேட்க கீழ்கண்ட நம்பருக்கு அடித்து சொல்லலாம். இன்னும் இந்த ஊழியத்துக்கு உதவ விரும்புவீர்களானால் இந்த எண்ணில் உள்ள ஃபோன்பேயை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கீழே இருக்கக்கூடிய நம்பரை அடித்தீர்களானா இதில் ஃபோன்பே இருக்கிறது. இதை அடித்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ஊழியத்துக்கு உதவி செய்ய விரும்புவீர்களானால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.